ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களோடு இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் மகிமைப்படுவார். உங்களுடைய வேலை இடத்தில் அவர் உங்களோடு இருந்து மகிமைப்படுவார். நீங்கள் படிக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் மகிமைப்படுவார். உங்களுடைய வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரே உங்களோடு இருந்து அவர் மகிமைப்படுவார். எப்பொழுது மகிமை வரும் என்றால், அவரை துதிக்கும் பொழுது மகிமை வரும், அவரை ஆராதிக்கும் போது மகிமை வரும், அவரை நமஸ்கரிக்கும் போது மகிமை வரும், அவரை உயர்த்தும் போது மகிமை வரும். நாம் சிறுக அவர் பெருக, நாம் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழும்போது அவர் உங்களிலும் என்னிலும் மகிமைப்படுவார். இந்த மாதம் நிச்சயமாய் நான் நம்புகிறேன், கர்த்தர் மகிமைப்பட்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த 8வது மாதம் நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த 8 நாளில் உங்களுடைய காது, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய குடும்பம் இதுவரைக்கும் கேட்காத ஒரு அற்புதங்களை, ஒரு அதிசயங்களை, ஒரு ஜெயத்தை கேட்கும், பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். இது எப்பொழுது நடக்கும்? அவரை துதிக்கும் போது மகிமை இறங்கும், மகிமை வரும்போது அற்புதம் நடக்கும். வெரி சிம்பிள். ஸோ ஐ என்கரேஜ் யூ ஆல். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் அவரை அதிகமாய் துதியுங்கள். நான் ஜெபம் பண்ணுகிற நேரத்தை நான் சொல்லவில்லை, தனியாக ஒரு சில நேரம் எடுத்து அவரை துதியுங்கள். துதிக்கும் போது எரிகோ விழுந்தது, துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, துதிக்கும் போது தேவாலயத்தில் மேகம் மகிமை காணப்பட்டது. அப்போ துதிக்கிறதுல அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அவர் உங்களில் மகிமைப்படுகிறதற்கு ஒரு திறவுகோல் அவரை துதிக்கிறது. துதிக்கிறதுனால ஜெயம் மாத்திரமே. நிச்சயமாய் அவர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிஸ்னஸையும், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் அவர் உங்களோடு இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார். I'll be praying for you. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I'm looking forward for the testimonies what God has done in this month. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.